ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் தமிழில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மொழி வாழ்த்தில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினர். தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க சைகைகளை பயன்படுத்தினாங்க. அந்த சைகைகளை தொடக்க காலத்தில் என்ன பண்ணாங்க, எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் வடிவமாகவோ இருந்தது. அந்த வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை என்பர். திரும்ப பாருங்கள், ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையை தான் ஒலி எழுத்து நிலை என்பர். தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களிலுள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகிறது. இந்த பாயிண்டை பாருங்கள். தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களிலும் கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காணப்படுகின்றன. கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் வட்டெழுத்து, தமிழெழுத்து என இரு வகையாக பிரிக்கலாம். கல்வெட்டுகளையும் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் அந்த வரி வடிவங்களை எப்படி பிரிக்கலாம்னா வட்டெழுத்து, தமிழெழுத்து அப்படின்னு இரு வகையாக பிரிக்கலாம். இதில் வட்டெழுத்து என்பது என்னென்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தாம். இந்த வட்டெழுத்து என்னன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து அப்படின்றாங்க. தமிழ் எழுத்து என்பது இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துகளில் பழைய வரி வடிவமாகும். தமிழ் எழுத்து என்னன்னா இந்த காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்துக்கள் உள்ளன அப்படின்றாங்க. சேர மண்டலத்திலையும் பாண்டிய மண்டலம் ஆகிய இந்த பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 8லேருந்து 11ஆம் ஆண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் தான் வட்டெழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துகள் இருக்குது அப்படின்றாங்க. முதலாம் ராசராசன் சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டுகள் எங்கே இருக்குன்னா பழைய தமிழ் எழுத்துக்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் அந்த வரி இடம்பெற்றிருக்கு. கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்பொதி அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம் பாருங்கள். தமிழ் வரி வடிவ வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினாங்க, சைகைகளை பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளுடைய வடிவமாக தான் இருந்துச்சாம். அந்த வரி வடிவத்தை தான் ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்களில் பழைய வரி வடிவங்கள் கோவில்களில் உள்ள அந்த கருங்கல் இருக்குல்ல அதோடைய சுவர்களிலும் செப்பேடுகளிலும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கல்வெட்டுகள், செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் அந்த வரி வடிவங்களை
எப்படி சொல்கிறாங்க, வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் வட்டெழுத்து என்னென்னா வளைந்த கோடால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து அப்படின்றாங்க. தமிழ் எழுத்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேர மண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் வட்டெழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ராசராசன் சோழனுடைய ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்தும் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கள் கண்ணெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணெழுத்தை படுத்த எண்ணு பல்பொதி அப்படிங்கிறது இப்போ இந்த லைனை கொடுத்து இது எந்த பாடல்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரத்தில் இருக்குது. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு அறச்சலூர் கல்வெட்டு சான்றாகும். இந்த பாயிண்ட்டை பாருங்கள். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என்பதற்கு அறச்சலூர் கல்வெட்டு சான்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துகளில் இந்த ஷ என்னும் வடையெழுத்து காணப்படுகிறதாம். எங்கன்னா கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்களில் ஷ என்னும் வடையெழுத்து காணப்படுகிறது. மெய்யை குறிக்க என்ன பண்ணாங்க அப்படின்னா புள்ளியை பயன்படுத்தவில்லை. அவங்களாம் மெய்யை குறிக்கிறதுக்கு புள்ளியை பயன்படுத்தவில்லை. இப்போ எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு அப்போல்லாம் இல்லை அப்படின்றாங்க. பாறைகளில் எழுதுவதற்கு நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டதாம். பாறையில் எழுதணுன்னா என்னப்போ நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓலைச்சுவடிகளில் வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்றாங்க. ஓலைச்சுவடியில் என்னது வளைகோடுகள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்றாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேல் குறுக்கு கோடு இடப்பட்டது அப்படின்றாங்க. சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேலே ஒரு குறுக்கு கோடு இடப்பட்டது. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் எப்போ இருந்ததுன்னா தொல்காப்பியர் காலத்திலிருந்து தான் முதல் இருந்து வந்துள்ளது. அகர வரிசையில் இப்போ உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. இப்போது பக்க புள்ளினா இதை தான் சொல்லியிருக்காங்க. காவுக்கும் பக்க புள்ளி கா, அது தாவுக்கும் பக்க புள்ளி இது தா. ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துகளின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். அதாவது தொல்காப்பியர் காலத்தில் அப்போல்லாம் என்ன இரட்டை புள்ளி இட்டிருக்காங்க. இப்போது இரட்டை புள்ளின்னா இதுதான். காவுக்கு முன்னாடி என்னது இது இரட்டை புள்ளி இட்டிருக்காங்க. ஈக்குவல் டு கை அப்படின்னு வந்திருக்கு. எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை அவுகார வரிசை எழுத்துக்களாக நம்ம கருதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 புள்ளிகள் இடப்பட்டால் அது அவுகார வரிசையாக நம்ம கருதப்பட்டன அப்படின்னு கருதிக்கணும். அடுத்தது கேவுக்கும் பக்கத்தில் இதே மாதிரி 2 புள்ளி. அது என்ன புள்ளி? தேவுக்கும் பக்கத்தில் அதே மாதிரி 2 புள்ளி. அதை கவு. இப்போ கேனா கவுனும் தேனா தவ் அப்படின்னு எடுத்துக்கணும். மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இப்பு இட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. குற்றிய லிகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் பெரியார் சில எழுத்துக்களை திருத்தம் செய்தாராம். ஓகேவா? 20ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்க? பெரியார் சில எழுத்துக்களை திருத்தம் செஞ்சாங்க. இந்த பாயிண்ட்டை திரும்பவும் படிக்கிறேன், கேளுங்க. அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால், பக்க புள்ளிங்கிறது இதுதான் பக்க புள்ளி, அதாவது காவுக்கும் பக்கத்தில் பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதிக்கணும்.
ஓகேவா? பக்கப்புள்ளி இடப்பட்டால் அதை நெடிலாக கருதிக்கணும். இப்போ காவை காணும், தாவ தாணும் அப்படின்னு நெடிலாக கருதிக்கணும். அடுத்தது ஐகார எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். ஐகாரனா இப்போது கேவை வந்து கவ் அப்படின்று, இப்போ இரட்டை புள்ளி அப்படின்னா கேவுக்கும் பக்கத்தில் இரட்டை புள்ளி அப்படின்னா கேவை என்ன பண்ணிக்கணும், கவ் அப்படின்னு எடுத்துக்கணும், நம்ம தான் கருதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி வந்து இப்பு வந்து இட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து குற்றிய லிகர குற்றிய லுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி வந்து இட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தமிழ் வரிவடிவ வளர்ச்சியில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுதான். திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். மனிதன் தோன்றிய காலத்தில் தான் தனது தேவைகளையும் கருத்துகளையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க என்னத்தை பயன்படுத்தினாங்க, சைகைகளை பயன்படுத்தினாங்க. தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளுடைய ஒலி வடிவத்தை வந்து குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஓர் ஒலிக்கு ஒரு எழுத்து தான் உருவான நிலையை ஒலி எழுத்து நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்கள் கோவில்களில் உள்ள அந்த கருங்கல் இருக்குல்ல, அந்த சுவர்களில் செப்பேடுகளிலும் காணப்படுது அப்படின்ட்டுருக்காங்க. கல்வெட்டு செப்பேடு ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்கள் என்னென்னு சொல்கிறாங்க, வட்டெழுத்து தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, வட்டெழுத்து என்னென்னா வளைந்த கோடாகவும், தமிழ் எழுத்து என்னென்னா இந்த காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்களினுடைய பழைய வரி வடிவம்னு சொல்லியிருக்காங்க. சேர மண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8லேருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை என்ன பண்ணிருக்காங்கன்னா சாசனங்களில் வட்ட எழுத்து இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலமான அந்த 11ஆம் நூற்றாண்டில் பிறகு நமக்கு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்ட எழுத்துக்களை வந்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி வந்து இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்குது இந்த வரி. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வந்து வழக்கில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அரச்சலூர் கல்வெட்டில் தான் காணப்பட்டது அப்படின்ட்டுருக்காங்க. அரச்சலூர் கல்வெட்டு தான் அதுக்கு சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தது என்பதற்கு கல்வெட்டு தான் சான்று அப்படின்ட்டுருக்காங்க. கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களில் அந்த ஷ என்னும் வட எழுத்துக்கு அவங்க வந்து மெய்யை குறிக்க வந்து புள்ளியை வந்து அவங்க இது வரைக்கும் பயன்படுத்துனதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யகர வகர குறில் நெடில் வேறுபாடெல்லாம் அப்போ கிடையாது. பாறைகளில் எழுதுவதற்கு நேர்கோடை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடிகளில் வளைகோடை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ சில எழுத்துக்களை அழகுபடுத்துவதற்கு அவற்றின் மேலே வந்து ஒரு குறுக்கு கோடு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து எகர வகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களுக்கு மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து எப்போ இருந்து வந்ததுன்னா தொல்காப்பியர் காலத்திலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இந்த பக்கப்புள்ளின்னா ஒரு புள்ளி வச்சா குறியில் நம்ம நெடிலாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 புள்ளி வச்சா கேவை கவ்வாய் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் பெரியார் வந்து சில எழுத்துக்களை திருத்தம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 8ஆம் வகுப்பு தமிழ்மொழி வாழ்த்தில் உள்ள தமிழ் வரிவடிவ வளர்ச்சியுடைய முக்கியமான கொஷின். தேங்க்யூ.